வணக்கம் மக்களே, நான் பிரபு. இப்போ எங்கே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா திருச்சி ஜங்ஷனில் தான் இருக்கேன். நான் திருச்சியில் மழை போட்டு ஊற்றுன்னு ஊற்றிடுச்சுங்க. மழை சரியான மழை திருச்சியில். இங்கே பாருங்கள், ட்ராக் ஃபுல்லாக தண்ணி தான். தெரியுதா? ஃபுல்லாகவே தண்ணி தான். ட்ராக் ஃபுல்லாக அத்தனையுமே தண்ணி. சரியான மழை பெஞ்சிருச்சுங்க. மழையாக பயங்கரமான மழை ஊற்றுன்னு ஊற்றிடுச்சு. இப்போ தான் மழை பெஞ்சே நின்றுருக்குதுங்கண்ணா. சரிங்களா? ஸோ இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வர வண்டியில் தான் நான் கிளம்புறேன். கோயம்புத்தூர்லேருந்து அந்த வர வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாம்பரம் தான் போகும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் வருங்க. ஸோ அந்த வண்டிக்கு தான் நான் கிளம்புறேன் நானுங்க. ஸோ அந்த வண்டியிலேருந்து தான் நான் நேரு தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து நேரு சென்னை போகிறதாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ இன்றைக்கி இப்போ சொல்லிடலாமா இல்லை சென்னை சென்ட்ரலில் போய் சொல்லலாமாங்கிறத எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை நான் திருச்சிலேயே சொல்லிடலாமான்ங்கிறத எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானும் அந்த பெரிய ஐடி கம்பெனி சொல்லியிருந்தேங்க. 2 பேருமே ஒரே இதில் தான் போயிருக்காங்க, சென்ட்ரலில் தான் போயிருக்கேங்க. இது எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நான் வந்துங்க டிக்கெட் எடுக்க போயிருந்தேன். சரிங்களா? டிக்கெட் எடுக்க கவுண்டர் போயிருந்தானுங்க. கவுண்டர் போகிறப்போ அந்த லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாங்களேங்க. அங்கே ஒருத்தர் நின்று டிக்கெட் கொடுக்காம ஒருத்தர் நின்று என்னை முறைச்சிட்டே இருந்தான். எனக்கு அப்போ டவுட் ஆகிடுச்சு, இவன் எதுக்குன்னா நம்மளே முறைக்கிறேன், இவனுக்கு எனக்கு நமக்கு என்னடா பங்காளி தான் நேரம் யோசிச்சுட்டு இருந்தானே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க, அங்கே இன்னொரு பொண்ணு நின்று இருந்தது. அந்த பொண்ணை பார்க்கல வயசில். ஓகேங்களா? அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்துருச்சுங்க. எங்கேங்கன்னா ரயில்வே எங்கேங்கன்னா அதான் நம்ம நீங்கள் ப்ளூ மவுண்டன் போகலாங்க, அந்த ட்ராக்குக்கு வந்துருச்சு. அது எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இதோ இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது அவங்க சென்ட்ரல் நின்று தான் ஏறியிருக்காங்கன்னு. எனக்கு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. ரியலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் அவங்க ஏறியிருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அன்றைக்கி ஓட்டுப்போ சொன்னாங்க. அன்றைக்கி எப்படின்னா அன்றைக்கி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க சென்ட்ரல் போய் தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நான் பெருசாக கவனிக்கலைங்க. அவங்க சென்ட்ரல்லேருந்து தான் போகிறாங்கங்கிறது எனக்கு நிஜமாக எனக்கு தெரியாதுங்க. நான் பெருசாக கவனிக்கவே இல்லைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு போன வாரம் சொன்னது தான் பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவங்க சென்ட்ரல்லேருந்து தான் போயிருக்காங்கிறது எனக்கு அப்போ தான் போன வாரம் தான் எனக்கே தெரிஞ்சுதுங்க. சரிங்களா? ரியலாகவே இதுதான் உண்மைங்க. ஸோ எனக்கு அவைகளுக்குமே ஒரு வேவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வேவ்ஸு அந்த வேவ்ஸ் போகுமாங்கிறது தான் எனக்கு விவேகானந்தன் சொல்லுவார், உனக்கு இன்னும் அந்த வேவ்ஸ் இருக்குது அப்படிம்பாருங்க. ஸோ அந்த வேவ்ஸ் இருக்குதா இல்லை இல்லையாங்கிறது அது நிஜமாக எனக்கு தெரியலிங்க. ஆனால் ரியலாக நான் விடவே மாட்டேங்க நான். சரிங்களா? எப்படி இருந்தாலும் அவை பார்க்க நான் கண்டிப்பாக சென்னை வந்துடுவேன் நான். இப்போ அதுக்கு தான் பாருங்கள், திருச்சி வந்துட்டேன் நான். திருச்சிங்க பஞ்சப்பூர்லாம் போகலான்னு நினச்சிதுங்க. பஞ்சப்பூர் மறுபடியும் அதுக்கப்புறம் திருச்சி ஏர்போர்ட் போகிறதாச்சு. பயங்கர மழை, ஒன்றும் பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி போட்டு இங்கே நின்னாச்சு. ஸோ உனக்கு அடுத்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு இங்கே தான். ஓகேங்களா? நான் கிளம்பியாச்சு. தாம்பரம் கிளம்பியாச்சுங்க. நான் அவங்க இவ்வளோ நாளாக அவங்க ஸோ இந்த வீடியோ 2